ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம ஐபிபிஎஸ் பிஓ ரீசனிங்ல அதிக வெயிட்டேஜ் இருக்க பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்னோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எப்படி 4 ஹார் மேரத்தான வந்துட்டு 2 ஹார்ஸ்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணணும், நான் ஃபாலோ பண்ண சில சிம்பிள் ட்ரிக்ஸை பத்தியும் தான் இதுல ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேரியபிள் கவுண்ட் பசில பார்த்த உடனே சால்வ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. முதல்ல எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்கிறத ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. லைக் 6, 7, 8, 9 நம்ம நார்மலா சால்வ் பண்ணும் போது 8 இல்லைன்னா 9 வச்சு சால்வ் பண்ணிருப்போம். நம்ம 8 பாக்ஸஸ் மட்டும் போட்டு 9க்கு இருக்க கொஸ்டினுக்கு பதிலாக 8 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பியும் கொஸ்டின் பார்த்தா 9 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து நேமை ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இதுலயும் நிறைய டைம் சேவ் ஆகும். தேர்ட் பாயிண்ட் வந்து டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிளா இல்ல ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ஃப்ளோரா, டேபிள் ரெக்டாங்கிளா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்களா, வெளியே உட்காந்துட்டு இருக்காங்களா, பொசிஷன் மிடிலா இல்ல கார்னர்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபோர்த் வந்துட்டு க்ளூவை வந்துட்டு ரேண்டமா எழுதாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். க்ளூவை பார்த்த உடனே ஒரு லைனா எழுதிட்டு போகாதீங்க. சேம் பர்சன் சேம் வேரியபிள் பார்த்துட்டீங்கன்னாக்க அதை கனெக்ட் பண்ற மாதிரி வர நெக்ஸ்ட் க்ளூஸை வந்துட்டு நீங்க அதுல இருந்து ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. லைக் ஏ அண்ட் பி, நெக்ஸ்ட் வர்ற வேரியபிள் ஏ அண்ட் பிலையும் இதுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த க்ளூ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த க்ளூல வந்துட்டு நிறைய ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து நம்ம எழுதிக்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ லெவல் பசில்ல ஒரே வேரியபிள் மட்டும் இருக்காது, டபுள் வேரியபிள், ட்ரிபிள் வேரியபிள் கூட கொடுக்கலாம். அதனால கொஸ்டினை அவசரமா படிக்காம என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீட்டா ரைட் பண்ண பாருங்க. நம்ம ரஃப் நோட்ல ஸ்கிரிபிள் பண்ணிட்டு போனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நீட்டா ஷார்ட் ஃபார்ம்ல ப்ராப்பர் டயக்ராம்ல எழுதுங்க. நம்ம எழுதுறது ஒரு சில டைம் நம்மளுக்கே புரிய போறது இல்ல. ஸோ நீட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். பசில் சால்வ் பண்ணும்போது ஒரு பசிலுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பிராக்டிஸ்க்கு வந்த பிறகு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பசில சால்வ் பண்ண பாருங்க. இனிஷியல்ல டைம் எடுக்கதான் செய்யும், தட்ஸ் டோட்டலி ஓகே. ஃபர்ஸ்ட் அக்யூரசி, தென் ஸ்பீட். டெய்லி பிராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கைஸ், பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கஷ்டமான டாபிக் கிடையாது. கரெக்டான அப்ரோச், நீட்டான அரேஞ்ச்மெண்ட், ஸ்ட்ராங்கான க்ளூஸ், ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். கீப் பிராக்டிசிங், கீப் இம்ப்ரூவிங். பாய்.